वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धा त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यगृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। जयत्याश्रितसन्त्रास ध्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः वन्दे बृन्दावनचरम् वल्लवी जनवल्लभम् जयन्ती सम्भवम् धाम வைஜயந்தி விபூஷணம். நமஸ்பாய். இன்றைய தினம் ஸ்ரீ ராகவ யாதவியத்தினுடைய ஸ்லோகன் நம்பர் 16 இருந்துட்டு இருக்கோம். சென்ற வகுப்புல 15வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அந்த 15வது ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம் என்னவாக இருந்தது? அதாவது 15வது ஸ்லோகம் அனுலோமம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராமர் தண்டகாவனத்தை அடைந்தது அப்படிங்கிற மாதிரியான பாவார்த்தம். அதே 15வது ஸ்லோகத்தை பிரதிலோமம் அப்படிங்கிற கிரமத்துல பார்க்கும் பொழுது ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த சொர்க்கத்தில் உள்ள நந்தவனத்தை அடைந்தார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நாம 15வது ஸ்லோகம் மூலமா பார்த்து தெரிஞ்சுட்டோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம ஸ்லோகம் நம்பர் 16 அந்த 16வது ஸ்லோகத்தையும் அனுலோமம் பிரதிலோமம் அப்படிங்கிற கிரமத்தில் நாம ஒவ்வொன்றா பார்க்க இருக்கோம். ஸ்லோகம் நம்பர் 16 அது என்ன ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் என்ன, பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, 16வது ஸ்லோகம் அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்தில் நாம பார்த்துட்டு இருக்கோம். இதனுடைய பாவார்த்தம் என்னவாக இருக்க போறதுனாக்கா, ராமர் அந்த விராதன்னு சொல்லக்கூடிய அரக்கனை கொன்று அகஸ்தியர்னு சொல்லக்கூடிய முனிவர் இடத்துல போனார் அப்படிங்கிறதான பாவார்த்தத்தை கொண்ட இந்த 16வது ஸ்லோகம் அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்தில். என்ன ஸ்லோகம் அது? சோரமாரத் அனஜ்ஞானஹ வேதேரா கண்டகும்பஜம் தம் திருசார பட்டானாகாஹ நானாதோஷ விராதஹ. சோரமாரத் அனஜ்ஞானஹ வேதேரா கண்டகும்பஜம் தம் திருசார பட்டானாகாஹ நானாதோஷ விராதஹ அப்படிங்கிறதான ஸ்லோகம். அதனுடைய பதச்சேதம் என்ன? சஹா அரம் ஆரத் அனஜ்ஞானஹ வேதேரா கண்டகும்பஜம் தம் திருசாரபடஹ அநாகாஹ நானாதோஷ விராதஹ அப்படிங்கிறது பதச்சேதா. இப்போ இந்த பதச்சேதத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? அன்வயா அப்படிங்கிற கிரமத்துல யோஜனா அथवा அன்வயா அந்த கிரமத்தில் நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க டிசார்டரா இருக்கக்கூடிய இந்த பதச்சேதத்தை ஆர்டரா நம்ம என்ன பண்ண போறோம்? அன்வயம் அப்படிங்கிற கிரமத்துல அथवा யோஜனா அதை பண்ண போறோம். அந்த ரீதியில நம்ம முதல்ல எந்த பதத்தை எடுத்துக்க போறோம்? திருசாரபடஹா அப்படியே எழுதுங்க. அன்வயா அப்படின்னு எழுதி இந்த பதச்சேதத்துல நான் சொல்ற பதம் எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்க எழுதணும். திருசாரபடஹா திருசாரபடஹா. அடுத்தது அநாகாஹ. இரண்டாவது பதம் என்ன? அநாகாஹ. அநாகாஹ நீங்க எழுதுற அளவுக்கு அவகாசம் தான் நம்ம கொடுக்கிறோம். அனஜ்ஞானஹ அனஜ்ஞானஹ சஹ சஹ நானாதோஷ விராதஹ நானாதோஷ விராதஹ நானாதோஷ விராதஹ நானாதோஷ விராதஹ தம்
தம் வேதேரா கண்டகும்பஜம் வேதேரா கண்டகும்பஜம் வேதேரா கண்டகும்பஜம் அரம் அரம் ஆரத் ஆரத் இது அன்வயா. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அன்வயம் பண்ண இந்த பதங்களுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதல்ல என்ன பதம் சொன்னோம்? திருசாரபடஹா அப்படிங்கிற ஒரு பதத்தை பிரயோகிச்சோம் இல்லையா? அதற்கு என்ன அர்த்தம்? மர உரியை ஆடையாக தரித்தவர். இப்ப நம்ம ராமருக்கு சில விஷயங்களை சொல்ல போறோம். விசேஷமா அவர் எப்பேற்பட்டவர்? ராமர் விராதனை கொன்று அகஸ்தியரிடம் போனார்னு சொன்னோம் இல்லையா? அந்த ராமர் எப்பேற்பட்ட ராமர் அப்படின்னாக்கா முதல்ல என்ன பார்க்கிறோம்? திருசாரபடஹா, இந்த மர உரின்னு சொல்லக்கூடிய மர உரியை ஆடையாக தரித்தவர் யாரு? ராமர். மர உரியை ஆடையாக தரித்தவரும் திருசாரபடஹா. அனாகாஹ அனாகாஹ குற்றமில்லாதவர் அப்படின்னு அர்த்தம். அனாகாஹன குற்றமில்லாதவரும். ஒரு குற்றத்தை கூட அவரிடத்துல கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி குற்றமில்லாதவரும். அனாகாஹ குற்றமில்லாதவரும். அனஜ்ஞானஹ அனஜ்ஞானஹன அறியாமை அப்படிங்கிற விஷயத்துக்கு எதிரியானவர். அறியாமை அப்படிங்கிறது அவரிடத்துல கிடையவே கிடையாது. தன்னிடத்துல யாராவது வந்தாலும் அவளுடைய அறியாமையையும் போக்கக்கூடியவர். அதனால அறியாமைக்கு எதிரியானவருமான அனஜ்ஞானஹ, அறியாமைக்கு எதிரியானவருமான சஹா. சஹன யாரு? அந்த ராமன். சஹா சஹன அந்த ராமன் என்ன பண்ணினார் தெரியுமா? நானாதோஷ விராதஹா. நானாதோஷ விராதஹா. ஓ, தோஷன குற்றம். ஒரு குற்றமே இல்லாதவாள கூட துன்புறுத்தக்கூடியவன் அந்த விராதன். நானாதோஷ விராதஹான்னு என்ன அர்த்தம்னாக்கா, குற்றமே புரியாதவாள்லாம் கூட மற்றவாள காரணமே இல்லாம அடுத்தவாள துன்புறுத்தக்கூடிய அந்த விராதனையே மாய்த்து, மாய்த்தன என்னத்தோ கொன்று, தம் புகழ்பெற்ற வேதேரா கண்டகும்பஜம், வேதத்தையே தன்னுடைய கழுத்திற்கு அலங்காரமாக அணிந்தவர் யாரு? அகஸ்திய முனிவர். முதல்ல என்ன பார்த்தோம்? ராமர் எப்பேற்பட்டவர் அப்படின்னாக்கா மர உரியை ஆடையாக அணிந்தவரும், அனாகாக குற்றமில்லாதவரும், அனஜ்ஞானகா இந்த அறியாமைக்கு எதிரியானவருமான அந்த ராமன் காரணமே இல்லாம அடுத்த வாழ துன்புறுத்தக்கூடிய விராதனையே மாய்த்த அந்த புகழை பெற்றவன். நானாதோஷ விராதகா தம் அந்த ராமன் என்ன பண்றார்? வேதேரா கண்ட கும்பஜம். யாரு? கும்பாது ஜாயதே. யாரு அப்படின்னாக்கா அகஸ்தியர். அவர் எப்பேற்பட்டவர்னாக்கா வேதேரா கண்ட, கண்டன கழுத்து, வேதத்தையே தன்னுடைய கழுத்திற்கு அலங்காரமாக அணிந்தவரான அகஸ்திய முனிவரை இல்லையா? அறம்னா விரைந்து வேகமாக, அறம்னா அர்த்தம் விரைந்து வேகமாக, ஆரத்து, ஆரத்து அடைந்தார், அது கிரியாபதம். ஆரத்னா என்னதும் அடைந்தார். யாரை அடைந்தார்? வேதேரா கண்ட கும்பஜம், வேதத்தையே தன்னுடைய கழுத்திற்கு அலங்காரமாக அணிந்தவரான அகஸ்திய முனிவரை. யாரு? அந்த ராமன். அந்த ராமன் எப்பேற்பட்டவன்? நானாதோஷ விராதகாக, காரணமே இல்லாம அடுத்தவரை துன்புறுத்துறான் இல்லையா? அந்த விராதனையை மாய்த்த புகழ் பெற்றவன். அனாகாக குற்றமில்லாதவன். திருசாரவடகா மர உரியை ஆடையாக அணிந்தவன். அனஜ்ஞானகா
அறியாமைக்கு எதிரியானவருமான சக அந்த ராவன் அப்பேற்பட்டவர் அந்த வேதேராகண்ட கும்பஜம் சொல்லக்கூடிய அகத்திய முனிவருடைய ஆசிரமத்தை என்ன பண்ணார்? விரைந்து அடைந்தார். அதான் இந்த ஸ்லோகம் 16வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். அனுலோமம். சோரமார தனஜானஹ வேதேராகண்ட கும்பஜம் தம் திருசார பட்டானகாக நானாதோஷ விராதஹா அப்படிங்கிறது 16வது ஸ்லோகம் அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்துல. அதே 16வது ஸ்லோகத்தை இப்ப நாம பிரதிலோமம் அப்படிங்கிற கிரமத்துல பார்க்க போறோம். அப்படி பிரதிலோமமா பார்க்கும் பொழுது அந்த ஸ்லோகம் என்ன, அதனுடைய பதச்சேதம், அன்பயா, பாவார்த்தம் என்னன்னு பார்க்கலாம். இந்த 16வது ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம் என்னன்னாக்கா, ஸ்ரீகிருஷ்ணர் இந்திரனுக்கே பயத்தை உண்டு பண்ணணும். ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்றார்? இந்திரனுக்கு பயத்தை உண்டு பண்ணினாராம். அப்பேற்பட்ட ஸ்லோகமாக இந்த 16வது ஸ்லோகம் பிரதிலோமம் அப்படிங்கிற கிரமத்தில் நம்ம பார்க்க போறோம். என்ன ஸ்லோகம் அது? ஆதரா விஷதா நானாகானாட்டோ பரசாத் கிருதம் ஜம்பகுண்டகராஹ தேவேனஹ அஜ்ஞானதரம் ஆரசஹ. ஆதரா விஷதா நானா கானாட்டு பரசாத் கிருதம் ஜம்பகுண்டகராஹ தேவேனஹ அஜ்ஞானதரம் ஆரசஹ அப்படிங்கிறது 16வது ஸ்லோகம் பிரதிலோமம். இப்போ இதனுடைய பதச்சேதம் என்ன? ஹா தராவிஷதஹ நானா கானாட்டு பரசாத் திருதம் ஜம்பகுண்டகராஹ தேவேனஹ அஜ்ஞானதரம் ஆர சஹ இது பதச்சேதம். இப்ப இந்த பதங்களை நாம என்ன பண்ண போறோம்? அன்பயா அப்படிங்கிற கிரமத்துல அரேஞ்ச் பண்ண போறோம். அப்படி பண்ணும் பொழுது முதல்ல நாம அன்பயத்துல முதல் பதமா நாம எடுத்துக்கும் போது என்ன அப்படின்னாக்கா தராவிஷதா 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 தராவிஷதா. அடுத்தது நானாகானாட்டோ பரசாத் நானாகானாட்டோ பரசாத் நானாகானாட்டோ பரசாத். அடுத்து ஜம்பகுண்டகராஹ 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 சஹ சஹ தேவேனஹ தேவேனஹ அஜ்ஞானதரம் அஜ்ஞானதரம் திருதம் திருதம் ஆர ஆர ஹா ஹா. இப்போ ஹாரன அடைந்தான். ஹான்ற பதம் எதுக்காக கடைசி அமைச்சிருக்கான? அந்தோ பரிதாபம், இந்திரனுடைய பரிதாபத்தை நினைச்சு சொல்றது ஹா. என்ன பண்ணா பாருங்கோ, இப்போ இந்த 16வது ஸ்லோகத்துல அன்பய கிரமம் அப்படிங்கிறதுக்கு பதம் எழுதினாலே அதனுடைய ஒவ்வொரு பதத்துக்கும் என்ன அர்த்தம் பார்க்கலாம். முதல் பதம் என்ன? தராவிஷதா. இப்ப இந்திரனை பத்தி ஒரு 4-5 வார்த்தைகள் சொல்ற. தராவிஷதா அதாவது மழையை தருபவன், மழை நீரை தருபவன் அவன். பூமிக்கு மழை மேகங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து மழையை பொழிவிப்பவன் தராவிஷதா இல்லையா? தராவிஷதான்னு என்ன அர்த்தம்னாக்கா, மேகங்கள்லாம் ஒன்று திரட்டி அந்த மேகத்தின் மூலமாக மழை பொழிய வைக்கிறது இல்லையா? விஷம்னா ஜலம் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. இந்திரன் என்ன பண்றான்? இந்திரனாலதான் மழை பொழிகிறது அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்றது. அவன் மழை நீரை தருபவன் இல்லையா?
சோ இப்ப இந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்? பூமிக்கு மழையை பொழிபவன் யாரு? இந்திரன். அடுத்தது இதெல்லாம் அவனுடைய விசேஷனம். நானாகானாட்டோ பரசாத், அவனுடைய சபையில எப்பவும் ஆடல் பாடல் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கும். ஏன்னா அவன் சங்கீத ரசிகன். நானா கானங்களின், அதாவது ஆடம்பரத்தை விரும்புவன், அந்த ரசத்தை பருகக்கூடியவன் இல்லையா? ரசத்தை சாப்பிடுபவன், பருகுபவன் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தை கொண்டது அந்த பதம். என்னது? நானாகானாட்டு பரசாத்னா என்ன அர்த்தம்னாக்கா, இந்த கந்தர்வனுடைய இசையை கேட்டு மகிழக்கூடியவன். கந்தர்வ புருஷாலாம் இருப்பா இல்லையா இந்திரலோகத்துல, அவளை இந்த நடனம் கானம் அப்படிங்கிற விஷயத்துல அவளை ஆட வச்சு பாட வச்சு அதை ரசிக்கக்கூடிய ரசிகர். நானாகானாட்டு பரசாத், பேர்பட்டவன். ஆடலும் பாடலுமாக இருக்கக்கூடிய அவன் சங்கீத ரசிகன், அப்பேற்பட்டவன். மேலும் அடுத்தது என்ன சொல்றா பாருங்க, ஜம்பகுண்டகராக, ஜம்ப ஐம்பாசுரன் இல்லையா அப்படிங்கிற அசுரர்களை வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவன் அவன். ஜம்பவன் சொல்லக்கூடிய அசுரனை கொண்டதுனால ஜம்பாரி அப்படிங்கிற பேர் அவனுக்கு உண்டு. ஜம்பவன் அப்படிங்கிற ஒரு அசுரன் இருந்தான். அந்த ஜம்பவனை இவன் கொன்னதனால இவனுக்கு ஜம்பாரி அப்படிங்கிற பெயரை பெற்றவன் இவன். அதனால என்ன சொல்றான்? ஜம்பகுண்டகராக சஹா, அப்பேற்பட்ட ஆற்றல் உள்ளவனான சஹா, அந்த புகழ்பெற்ற அந்த தேவேனஹ, தேவர்களுக்கு தலைவனான இந்திரன். தேவேனஹன்னு அர்த்தம் தேவர்களுக்கெல்லாம் தலைவனான அந்த இந்திரன். அஜ்ஞானதரம், அஜ்ஞானதரம், அவனுக்கு இப்போ மோகத்தாலும் பயத்தாலும் மூர்ச்சை நிலையை அடைந்தான். ஏன்னா கிருஷ்ணர் வந்துட்டு இருக்கார் அப்படிங்கிற விஷயம் தெரிகிறது. அதனால மோகத்தாலும் பயத்தாலும் அவனுக்கு என்ன ஏற்படுது? மூச்சை நிலையை திருதம் விரைந்து ஆற அடைந்தான். இப்போ பூமிக்கு மழை பொழியக்கூடிய மேகங்களை கட்டமைச்சு மழையை தருவான். அதனால அவனுக்கு என்ன பேரு? தராவிஷதா. மேலும் பாருங்க, நானாகானாட்டோ பரசாத், இந்த கந்தர்வர்களுடைய சங்கீதத்தால ஆனந்தத்தை அடையக்கூடியவன். அப்புறம் ஜம்பகுண்டகராக, இந்த ஜம்பசுரன் முதலான அசுரர்களை வென்று ஆற்றல் கொண்டவன். பேர்பட்ட அந்த இந்திரன் அமராவதிக்கு ஸ்ரீ கிருஷ்ணனுடைய வருகையை கேட்ட உடனே மோகத்தாலும் பயத்தாலும் மூர்ச்சை நிலையை அடைந்தானா. என்ன பரிதாபம்! அந்தோ பரிதாபம் சொல்ல மாட்டோமா? அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தை கொண்ட இந்த 16வது ஸ்லோகம். இது பிரதிலோமம் அப்படிங்கிற ரீதியில். இப்படியாக நாம இன்றைய தினம் என்ன பண்ணோம்? இந்த ராகவ யாதவேதனுடைய 16வது ஸ்லோகத்தை எடுத்துட்டு முதல்ல அனுலோமன் பார்க்கும் பொழுது ராமர் விராதனை கொன்று அகஸ்தியரிடம் போனார். அதே 16வது ஸ்லோகத்தை பிரதிலோமமா பார்க்கும் பொழுது என்ன மாதிரி தாத்பரியமா இருந்தது அப்படின்னாக்கா, கிருஷ்ணர் இந்திரனுக்கு பயத்தை உண்டு பண்ணினார். அர்த்தம், கிருஷ்ணரை பார்த்து இந்திரன் பயந்தான், ஏன்னா அவர் அங்க சென்றடைந்தார் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பாவார்த்தமாகவும் தாத்பரியமாகவும் கொண்ட இந்த 16வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம அனுபவிச்சோம். அடுத்த வகுப்புல அடுத்து 17வது ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத எடுத்துட்டு அந்த ஸ்லோகத்தை நாம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். சோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் அடுத்த வகுப்புல 17வது ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசம் தன்யவாதாः. திருத்தம்னா என்ன? தன்யவாதம் முருகா. திருத்தம்னா என்ன அர்த்தம்? திருத்தம்னா விரைந்து, வேகமாக. வேகமாக. தேங்க்யூ சார். விரைந்து அர்த்தம், விரைந்து. அடியேன் பிரணாமங்கள். தாசம்.
ಧನ್ಯೋಸ್ಮಿ ಅಡಿಗೆ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಏನ್ ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯೋಸ್ಮಿ ಅಡಿಯನ್. அடியேன் பிரணாமங்கள். தாசன்மா தாசன்